நாட்டில் தற்போது காணப்படும் படுகொலை சம்பவத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் அரசாங்கத்திற்கு கடும் அழுத்தம் பிரயோகிக்கின்றோம். சகல சட்டத்தரணிகள் சமூகத்தினரும் இன்று நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்து விலகி தமது எதிர்ப்பை வெளிப்படுத்துவார்கள். உறுதிப்படுத்தாத விடயங்களை உண்மை என்று போலீசார் குறிப்பிடுவதை மறுப்பதுடன் கடும் அதிருப்தியையும் வெளியிடுகின்றோம் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் சட்டத்தரணி ரஜீவ் அமரசூரிய தெரிவித்தார். தலங்கம அக்குரேகுட பகுதியில் சட்டத்தரணி புத்திக மல்லவராட்சி மற்றும் அவரது மனைவி இனம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தீவிர கரிசனை கொண்டுள்ளது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் பொதுச்சபை கூட்டம் 14 ஆண்டுகளுக்கு பின்னர் நேற்று கொழும்பில் உள்ள இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைமையகத்தில் நடைபெற்றது. முன்னாள் பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்கவுக்கு எதிராக 2013ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அப்போதைய அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட்ட குற்றப்பேரணை தொடர்பில் ஆராய்வதற்கு பொதுச்சபை கூட்டம் நடத்தப்பட்டு நாடளாவிய ரீதியில் தொழிற்சங்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. கொழும்பில் நேற்று நடைபெற்ற பொதுசபை கூட்டத்தில் 3500க்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் கலந்து கொண்டதுடன் பலர் நிகழ்நிலையில் ஊடாக கலந்து கொண்டனர். படுகொலை செய்யப்பட்ட சட்டத்தரணி புத்திக மல்லவராட்சி விவகாரம் குறித்து பொதுசபை கூட்டத்தில் விரிவாக கலந்துரையாடப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. நாடளாவிய ரீதியில் உள்ள சகல நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்து சகல சட்டத்தரணிகள் சங்கத்தினரும் இன்று விலகியிருப்பார்கள். இது இலகுவானதொரு தீர்மானமல்ல. இருப்பினும் இவ்வாறான சம்பவங்கள் இனி ஒருபோதும் இடம்பெறக்கூடாது என்று அவர் தெரிவித்தார். நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்து விலகியிருப்பதை பணி புறக்கணிப்பு என்ற கோணத்தில் பார்க்க முடியாது. எதிர்கால பாதுகாப்புக்காக இவ்வாறான தீர்மானங்களை எடுக்க வேண்டியுள்ளதென அவர் தெரிவித்தார். முன்தினம் சனிக்கிழமை இரவு காலி பத்தேகம அகலிய பகுதியில் வைத்து சந்தேக நபர்கள் பயணித்த காராக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் கார் எரியூட்டப்பட்ட நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் பத்தேகமவிலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் பற்றைக்குள் இக்கார் முழுமையாக எரிக்கப்பட்டுள்ளது. தப்பிச் சென்ற சந்தேக நபர்கள் தடயங்களை அளிக்கும் நோக்கில் காருக்கு தீ வைத்திருக்கலாம் என விசாரணை அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். தலங்கம அக்குரேகுட பகுதியில் கடந்த வெள்ளியன்று இடம்பெற்ற சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவியின் இரட்டை படுகொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 4 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சஞ்சீவ மெதவத்த தெரிவித்துள்ளார். சந்தேக நபர்கள் தொடர்பான முக்கிய தகவல்கள் தற்போது கிடைத்துள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இனவாதத்துக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். இந்த நாட்டில் உள்ள அனைவரும் பாதுகாப்பாகவும் சம உரிமைகளுடனும் வாழ விரும்புகின்றார்கள் என்பதை நாம் அறிவோம். ஆனால் இன்னும் இனவாத முகாம்கள் ஒருவருக்கொருவர் முரண்பாடுகளை உருவாக்க முயற்சிக்கின்றன. ஊழலை நிறுத்தி ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் சட்டத்தை சமமாக அமுல்படுத்தவும் பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் அவர்கள் விரும்பவில்லை. தமது சுய லாபத்துக்காக அதிகாரத்துக்கு வர பார்க்கிறார்கள். அதற்காக இனவாதத்தை தூண்டிவிடுகிறார்கள். இவர்களின் நோக்கம் ஒருபோதும் வெற்றி பெறாதென பிரதமர் கலாநிதி அர்னி அமரசூரிய தெரிவித்தார். மன்னார் அடம்பனில் நேற்று நடைபெற்ற மன்னார் மாவட்ட மகளிர் கூட்டத்தில் உரையாற்றும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். மன்னாருக்கு நேற்று விஜயம் செய்த பிரதமர் அர்னி அமரசூரிய மகா சிவராத்திரியை முன்னிட்டு திருக்கேதீஸ்வர ஆலயத்தில் நடைபெற்ற விசேட சிவ பூஜையில் கலந்து கொண்டார். கொழும்பு ஜிந்துப்பிட்டி பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவமானது சிகை அலங்கார நிலையத்தில் பணிபுரிந்த சிலாவத்துறையைச் சேர்ந்த உயிரிழந்த இளைஞர் முஜாஹித் முகமது சஹரான் மற்றும் காயமடைந்துள்ள 19 வயதுடைய இளைஞர் ஆகியோரை இலக்கு வைத்தே நடத்தப்பட்டிருக்கலாம் என சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சஞ்சீவ மெதவத்த தெரிவித்துள்ளார். இந்நிலையில் துப்பாக்கிதாரி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் இருவரும் வருகை தந்திருந்த மோட்டார் சைக்கிளும் கொட்டாஞ்சேனை பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. ஜிந்துப்பிட்டி கடற்கரை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இரவு 7:50 மணியளவில் சலூன் ஒன்றில் இருந்த குழுவினர் மீது இனந்தெரியாத சந்தேக நபர் ஒருவர் துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டு விட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருந்தார். சம்பவத்தில் படுகாயமடைந்த நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஏனையோர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த துப்பாக்கிச்சூட்டில் 5 பேர் காயமடைந்துள்ளதுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையிலேயே நபர் ஒருவர் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் 20 வயதுடைய மன்னார் சிலாவத்துறை பகுதியைச் சேர்ந்த முஜாஹித் முகமது சாரான் என தெரிய வந்துள்ளது. களுத்துற வடக்கு வஸ்கட்டுவ வாடியமங்கட பகுதியில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் படுகாயமடைந்த உணவக உரிமையாளர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இக்கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய என சந்தேகிக்கப்படும் மோட்டார் சைக்கிள் மற்றும் கொலையாளிகள் பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் ஆடைகள் பண்டார்கம பகுதியில் போலீசாரால் நேற்று மீட்கப்பட்டுள்ளது. களுத்துற வடக்கு போலீஸ் பிரிவின் வாடியமங்கட பகுதியில் அமைந்துள்ள முதலாவது புகையிரத நிறுத்த வீதியில் உள்ள சிறு உணவகம் ஒன்றிலேயே இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளது.
நாளை ஆரம்பமாக உள்ள சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் இன்றைய தினம் மனதை இலகுவாக வைத்துக் கொள்ள வேண்டும் என ராகம் மருத்துவ பீடத்தின் பேராசிரியர் விசேட மனநல மருத்துவர் மீரு சந்திரதாஸ் தெரிவித்தார். இன்றைய இரவில் நித்திரையை தவிர்த்து படிப்பதில் ஈடுபடுவது பொருத்தமானதல்ல என்றும் மத வழிபாடுகளில் ஈடுபட்டு மனதை அமைதிப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் அவர் கூறியுள்ளார். அதேபோல இந்த குறுகிய காலப்பகுதிக்குள் இதுவரை கற்காத புதிய பாட விடயங்களை கற்பதற்காக நேரத்தை செலவிடுவதை தவிர்க்குமாறும் மனநல மருத்துவர் மீரு சந்திரதாஸ் வலியுறுத்தியுள்ளார். எனவே படித்துள்ள பாடங்களை மீண்டும் ஒருமுறை மீட்டுவது மாத்திரம் போதுமானதென பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். வினாத்தாள் வழங்கப்பட்ட பின்னர் முதல் 5 நிமிடங்களில் மிக முக்கியமானவை என்றும் அந்த காலப்பகுதியில் மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் முதல் வினாவுக்கு உடனடியாக விடையளிக்க முயற்சிக்க வேண்டாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கு பதிலாக அந்த நேரத்தை வினாத்தாளை நன்றாக வாசித்து மிகவும் இலகுவாக விடையளிக்கக்கூடிய வினா ஒன்றை தெரிவு செய்வதற்கு செலவிடுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அவ்வாறு இலகுவான வினா ஒன்றை தெரிவு செய்து விடையளிக்க ஆரம்பிப்பது பரீட்சைக்கு முகம் கொடுப்பதற்கான மிக சிறந்த அணுகுமுறையாக அமையும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இம்முறையை பின்பற்றுவதன் மூலம் எதிர்மறையான அழுத்தத்தை குறைத்து நேர்மறையான அழுத்தத்தை ஏற்படுத்த முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் மனநிலை கருத்து கணிப்பில் அரசாங்கத்துக்கு உயர் அங்கீகாரம் கிடைத்துள்ளதுடன் நாட்டின் பொருளாதார சுட்டன் 36% உயர்வடைந்துள்ளதாக கணிப்பிடப்பட்டுள்ளது. இது கடந்த 4 வருட கால கருத்து கணிப்புகளில் பதிவான மிக உயர்ந்த மட்டமாகவும் அமைந்துள்ளது. நாட்டின் பொருளாதாரம் தொடர்பான வெரிட்டி ரிசர்ச் அமைப்பின் அண்மைய கணிப்பின்படி 2026 பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் அரசாங்கத்தின் மீதான மக்களின் அங்கீகாரம் 65% பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் 3% புள்ளி வரம்புடன் இந்த அங்கீகார வீதம் ஒரு வருடத்திற்கு முன்பிருந்து 62% இருந்த புள்ளி விபர ரீதியாக நிலையான மட்டத்திற்கு அதிகரித்துள்ளது. மேற்படி கருத்து கணிப்பின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கையில் வான்கார்ட் சர்வதேச தனியார் நிறுவனம் செயல்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் மீதான அதிருப்தி வீதம் குறைந்துள்ளதுடன் அரசாங்கம் மேற்கொள்ளும் செயற்பாடுகளில் அதிருப்தி கொள்வோரின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளது. அது 2025 பிப்ரவரியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள கருத்து கணிப்பிலிருந்து மாற்றமடையவில்லை. எவ்வாறாயினும் இந்த கருத்து கணிப்பில் 4 வருட வரலாற்றில் முதற் தடவையாக தற்போதைய பொருளாதார நிலைமை சிறப்பானதாக அல்லது வெற்றிகரமாக காணப்படுவதை எடுத்து காட்டுகிறது. ராகம பகுதியில் நேற்று முன்தினம் இரவு கேரள கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 271 கிலோகிராம் 835 கிராம் கஞ்சா போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபர் கொழும்பு 14 வசிக்கும் 34 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேல்மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவு முன்னெடுத்து வருகிறது. நுவரெலியா மாவட்டம் மஸ்கலிய கிளாண்டில்ட் தோட்டத்தில் அமைந்துள்ள இலங்கையின் உயரமான சிவபெருமான் சிலை அமைந்துள்ள ஆதி ஆத்ம நாதீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா மிக சிறப்பாக இடம்பெற்றது. விநாயகர் வழிபாட்டுடன் கிரியைகள் ஆரம்பிக்கப்பட்டு விசேட யாக பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டது. குறித்த யாக பூஜையில் விசேட ஓம திரவியங்கள் இடம்பெற்றது. தொடர்ந்து கும்பநீர் அபிஷேக லிங்கத்திற்கு ஊற்றப்பட்டது. தொடர்ந்து சிவன் பார்வதி உற்சவ மூர்த்திகள் உள்வீதி உலா இடம்பெற்றதுடன் சிறப்பு பூஜைகளுடன் கலை கலாச்சார நாட்டிய நடன நிகழ்வுகள் இடம்பெற்றன. இம்மகா சிவராத்திரி நிகழ்வில் ஏராளமான பக்த அடியார்கள் கலந்து சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது. நைஜீரியாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள நைஜர் மாநிலத்தில் மோட்டார் சைக்கிள்களில் வந்த ஆயுதமேந்திய கும்பல் நடத்திய அதிரடி தாக்குதலில் குறைந்தது 29 பேர் கொல்லப்பட்டனர். நேற்று முன்தினம் அதிகாலை வேளையில் சுமார் 41 மோட்டார் சைக்கிள்களில் வந்த இந்த கும்பல் தலா 2 அல்லது 3 நபர்களுடன் துங்கா, மெகேரி, கொன்கோசோ மற்றும் பீசா ஆகிய 3 கிராமங்களுக்குள் புகுந்து சரமரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியது. இந்த தாக்குதலில் வீடுகள் தீயிட்டு கொளுத்தப்பட்டதுடன் அடையாளம் தெரியாத எண்ணிக்கையிலான மக்கள் கடத்தப்பட்டுள்ளனர். முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா புகைப்படங்களை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பயன்படுத்தக்கூடாது என்றும் தங்கள் தொண்டர்களை அனுதாபம் மூலம் தன் கட்சிக்கு இழுக்கலாம் என நினைப்பது விஜயின் பகல் கனவு என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் விமர்சித்துள்ளார். தனி கட்சியார்த்து இவர் நடத்துறது சொல்றது உண்மையா? புரட்சி தலைவர் அம்மா இவர்களெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. தொண்டர்களை அனுதாபத்தில் அவர் கட்சிக்கு இழுக்கலாம் என்பது பகல் கனவு. செங்கோட்டையன் போல சில நபர்கள் சென்றிருக்கலாம், அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. ஈரான் அரசுக்கு எதிராக மக்கள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு உலக நாடுகள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என அந்த நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் ரெய்சா பாலவி தெரிவித்தார். 1979 ஏற்பட்ட இஸ்லாமிய புரட்சியால் நாட்டை விட்டு வெளியேறிய ரெய்சா பாலவி தற்போது அமெரிக்காவில் வசித்து வருகிறார். இந்நிலையில் ஜெர்மனியின் மியூனிக் நகரில் நடைபெற்ற பாதுகாப்பு மாநாட்டில் அவர் சனிக்கிழமை பங்கேற்ற போது இதனை தெரிவித்துள்ளார்.
மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாந்தோட்ட மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் மற்றும் சபரகம மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரம் மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மேல் சபரகமு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரம் மாவட்டங்களிலும் காலை வேளையில் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. ICC 2020 உலகக்கிண்ண தொடரின் குழு நிலையில் நடைபெற்ற பாகிஸ்தானுக்கு எதிரான நேற்றைய போட்டியில் இந்திய அணி 61 ஓட்டங்களால் வெற்றி பெற்றதோடு அந்த அணிக்கு எதிராக தொடர்ச்சியாக தனது 6வது வெற்றியையும் பதிவு செய்து கொண்டது. நடைபெற்ற ICC ஆடவர் 2020 உலகக்கிண்ண A குழு போட்டியில் நடப்பு சாம்பியன் இந்தியா 61 ஓட்டங்களால் அமோக வெற்றியீட்டியது. இந்த வெற்றியுடன் A குழுவிலிருந்து முதலாவது அணியாக சூப்பர் 8 சுற்றில் விளையாட தகுதி பெற்றுக் கொண்டது இந்தியா. பாகிஸ்தான் அணிக்கு எதிரான 2020 உலகக்கிண்ண வரலாற்றில் இந்தியாவின் கை மேலோங்கி இருப்பதை இந்த வெற்றி மீண்டும் உறுதிப்படுத்தியது. இப்போட்டியை கண்டுகளிக்க ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் வருகை தந்திருந்தது குறிப்பிடத்தக்க விசேட அம்சமாகும். இந்திய அணியினரின் துடுப்பாட்டம் நிறைவடைந்ததும் ஜனாதிபதி மைதானத்திலிருந்து வெளியேறியிருந்தார். இந்த போட்டியில் முதலில் அழைக்கப்பட்ட இந்தியா 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 175 ஓட்டங்களை குவித்தது. இந்தியாவினால் நிர்ணயிக்கப்பட்ட எட்டக்கூடிய 176 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி 18 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 114 ஓட்டங்களை பெற்று தோல்வி அடைந்தது. இந்நிலையில் 10வது ICC ஆடவர் 2020 உலகக்கிண்ண தொடரில் இதுவரை 2 இலகுவான வெற்றிகளை ஈட்டி மிக சிறந்த நிகர ஓட்ட வேக அடிப்படையில் B குழுவில் முன்னிலையில் உள்ள இலங்கை கண்டி பல்லேக்கலையில் இன்றிரவு 7 மணிக்கு ஆரம்பமாக உள்ள ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டி பலத்த சவாலாக விளங்கும்.